நேற்று முதல் ஆளுநர் ரவி அவர்கள் பேசின ஒரு காலனி சமூக வலைதளத்துல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க. Nowhere in this country we have so much division. No state has so much division in terms of caste, in terms of subcaste as we have in our state. அதாவது தமிழ்நாட்டில் இருப்பதை போல வேறு எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு சாதிகளையும் அதே போல் துணை சாதிகளையும் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு பிரிவினைகள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆளுநர் ரவி அவர்கள் பேசியிருக்கிறார். உண்மையிலே ஆளுநர் ரவி அவர்கள் சொல்வதை போல தமிழ்நாட்டில் தான் அதிகமான சாதிகளும் துணை சாதிகளும் இருக்கா, மற்ற மாநிலம்லாம் கம்மியாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி ஏன் ரவி அவர்கள் இப்படி பேசினார் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறணும். அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவக்கோட்டை தாலுகாவில் ராம்நகரில் ஒரு மண்டபத்தில் ஒரு புத்தக வெளியிட்டு விழாவில் ரவி அவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணப்படுது. அந்த புத்தகத்தை ரவி அவர்கள் தான் வெளியிட போறார். இந்த விழாவில் ரவி அவர்கள் கலந்து கொள்ள கூடாது அப்படின்றதுக்காக அங்கிருக்கக்கூடிய 192 கிராம மக்களும் 4 நாட்டார்களும் என்ன பண்றாங்கன்னா ஆளுநர் ரவி அவர்களுக்கு கடிதத்தை ஒன்று எழுதுறாங்க. என்ன கடிதம்? அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, 192 கிராமத்தை உள்ளடக்கிய 4 நாடுகள் என கட்டமைக்கப்பட்ட கிராமங்களில் அனைவரும் ஒற்றுமையாக வசித்து வருகிறோம். இந்த கிராமத்தில் சாதி மத வேறுபாடு என்பது கிடையவே கிடையாது. எங்க 4 நாட்டிற்கு பாத்தியப்பட்ட சுவர்ணமூர்த்தீஸ்வரர் ஆலயம் கண்டதேவி கிராமத்தில் இருக்கு. எங்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனையினால இவ்வளவு காலமாக சில ஆண்டுகளாக நாங்கள் தேரோட்டம் நடத்தாமல் இருந்தோம். ஆனால் உயர்நீதிமன்றம் இதில் தலையிட்ட பிறகு நாங்கள் அனைவருமே ஒற்றுமையாக இருந்து எல்லா சமூகமும் சேர்ந்து தேரோட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் எங்களுடைய இந்த 4 நாட்டார் கிராமத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் ஒரு புத்தகத்தை எங்களை கலந்தாலோசிக்காமையே எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை நீங்க வெளியிட போவதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அந்த புத்தகத்தை எழுதியவர் எங்க 4 நாட்டிற்குள் ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சாதி பிரச்சனையை உண்டாக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார். சில விசமிகளுடைய தூண்டுதலில் செயல்பட்டு வரும் நூலாசிரியரின் உண்மை நிலை அறியாது நீங்க இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள ஓகே சொன்ன மாதிரி நாங்கள் நம்புகிறோம். இந்த புத்தக வெளியீட்டு விழாவினை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும். நூல் வெளியீட்டு விழாவில் குறிப்பிட்ட 2 சாதி பிரிவினர் பெயர் மட்டுமே இருக்கு. இதனால மற்ற சாதியினர் மத்தியில் ஒரு அதிருப்தி உண்டாகி இருக்கு. எனவே சாதி கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதனால மக்களிடையே மிகப்பெரிய பதற்றமான சூழல் உருவாகி இருப்பதனால ஊர் நலன் கருதி நீங்கள் இந்த விழாவை புறக்கணிக்க வேண்டும் என்று தேவக்கோட்டை மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ரவி அவர்களுக்கு இந்த புத்தக வெளியீட்டு விழா நடப்பதற்கு முன்பே கிராம மக்கள் சார்பாக ஒரு கடிதம் என்பது அனுப்பப்படுது. வெறும் கடிதம் மட்டுமல்ல, ஊர் முழுக்க இந்த விழாவிற்கு எதிராக போஸ்டர் என்பது ஒட்டப்படுது. அந்த ஊர் கிராமத்தை சேர்ந்த மக்கள் அனைவருமே சப் கலெக்டர் ஆபீஸ்லயும் அதே போல டிஎஸ்பிட்டையும் போய் ஒரு மனுவை கொடுக்குறாங்க. அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஆளுநர் ரவி அவர்கள் தரிசனம் மட்டுமே செய்ய வரலாம், ஆனா புக் லான்ச் ஃபங்க்ஷனை பண்ணவே கூடாது, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அவங்க வச்சிருக்கிறாங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு கடிதம் ஆளுநர் ரவிக்கு முன்பே கொடுக்கப்பட்டிருக்கு. சப் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயும் புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு அரசமைப்பு சட்ட பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்னங்க பண்ணியிருக்கணும்? நம்மளால் ஒரு சாதி பிரச்சனை ஒரு கிராமத்தில் உருவாகிடக்கூடாது, ஒட்டுமொத்த கிராம மக்களுமே இந்த எதிர்க்கிறாங்க, போஸ்டர் ஒட்டுறாங்க அப்படின்றப்போ நாம் ஒரு அரசமைப்பு சட்ட பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பொறுப்புணர்ந்து இந்த ஃபங்க்ஷனை நிறுத்திடலாம், ரத்து பண்ணிடலாம், நாம் அங்கே போவதே நிப்பாட்டிடலாம் அப்படின்ற ஒரு முடிவை தானே எடுத்திருக்கணும். ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் அந்த முடிவை எடுக்கலை. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்துக்கு போகிறாரு. சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சேவகமூர்த்தி கோசாலை அறக்கட்டளை சார்பில் 10 ஆண்டு அபிவிருத்தி திட்ட துவக்க விழாவும் 108 கோ பூஜையும் யாக வேள்வி நிகழ்ச்சியும் நடக்குது. இதில் ரவி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, வழக்கம் போல் மோடி புராணத்தை தானே பாடுவார். அந்த புராணத்தை பாடுகிறார். பாடிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நாம் பால் கொடுக்கக்கூடிய பசுமாடுகளை வதை செய்யக்கூடாது, இதுதான் பிரதமருடைய கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் தமிழ்நாட்டு மக்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, மாடுகளை தெய்வமாக வணங்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை வட இந்திய கலாச்சாரத்தை திணிக்கிறாரு. பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது பசுமாடோ இல்லை காளமாடோ தங்களுடைய வீட்டில் ஒருவராக தான் அதை வளர்ப்பாங்க. அந்த மாடுகளுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை பிரச்சனை வந்தாலோ அல்லது இறந்து போனாலோ தங்களுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாக தான் அதை அவ்வளவு தூரத்துக்கு கரிசனத்தோடு பார்ப்பாங்க, தங்களுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணநலன் கொண்ட தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாடு அது நம்மளுக்கு பயனே அளிக்காது, இப்போ பசுமாடு இருக்குது அது பாலை இனிமேல் கொடுக்காது, அது போல் நோய்வாய்ப்பட்டுருச்சு, காளமாடு இருக்குது அதனால் இனிமேல் எந்த ஒரு உழவு தொழிலையும் பயன்படுத்த முடியாது அப்படின்ற நிலைமை வரும்போது மட்டும்தான் அதை சந்தையில் போய் விற்கிறாங்க. அதில் வரக்கூடிய காசை வச்சு இன்னொரு புது மாட்டை வாங்குறாங்க. அதன் மூலியமாக
பயனடைகிறாங்க. அது ஒரு சர்க்கிளாவே நடக்குது. இந்த சர்க்கிளை வந்து எப்படியாவது உடைச்சிடணும், உடைச்சிட்டு வட இந்தியாவை போல மாடுகளை புனிதமாக்கிறதும், மாட்டின் பெயரால கொலைகள் கொடூரங்கள் நடக்குது தெரியுமா வட இந்தியாவில், அது போன்ற ஒரு எண்ண ஓட்டத்தை தமிழ்நாட்டு மக்களிடம் ஏற்படுத்த விட மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்றதான் ஆளுநர் ரவியோடைய ஒட்டைய அஜெண்டாக அந்த பேச்சில் இருந்துச்சு. சரி, இது அந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை முடித்து கொண்ட பிறகுதான் இவர் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வருவதா இருந்துச்சு. ஆனால் ஏற்கனவே 192 கிராம மக்கள் மிகப்பெரிய அளவில் கடுப்பில் புகார்களை வந்து கொடுத்துருக்கிறதுனால பிரச்சனை வந்து ஏற்பட்டுரும் அப்படின்றதுக்காக அந்த ரவி என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு, அந்த நிகழ்ச்சியே வந்து பேரவே மாத்திட்டாரு. அதாவது எப்படி மாத்திருக்கிறாங்க அப்படின்னா, கண்டதேவி திருத்தேரோட்டமும் சமுதாய நல்லிணக்கமும் அப்படின்ற பேரில் அந்த பேனரை வந்து புதுசாக வந்து அடித்து அந்த மண்டபத்தில் வேறு ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. அப்படி என்னங்க அது புத்தகம், அந்த புத்தகத்தில் அப்படி என்ன எழுதப்பட்டிருக்கு, ஏன் அந்த புத்தகத்தை வந்து அந்த கிராம மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த புத்தகத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்மோனி த்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றதான் அந்த புத்தகம். சிவ கலைமானி அம்பலம் அப்படின்றவர் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. ஏன் இதை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களில் இருக்கக்கூடிய, அதாவது முன்னாள் அந்த கண்டதேவி பஞ்சாயத்துடைய தலைவர் முருகன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த புத்தகத்தை எழுதியவர் இந்த தேர் என்பது மக்கள்லாம் டொனேஷன் போட்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. ஆனா உண்மையில் இந்த தேர் என்பது இந்து சமய அறநிலையத்துறையோட ஃபண்டு மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு தேர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்றாரு. அப்ப இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கிய அந்த தேரை மறைக்கப்பட்டு அந்த புத்தகம் எழுதியிருக்கு அப்படின்னா, ரவி அவர்கள் அதுல வெளியிட வர்றாரு அப்படின்னா அந்த கனெக்ஷனை நீங்களே பார்த்துக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை தான் அந்த கிராம மக்கள் எதிர்ப்பதாக செய்திகளில் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அந்த புத்தகத்தை எழுதிய கலைமணி என்ன சொல்கிறாருன்னா, இந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா தகவலுமே வெரிஃபை பண்ணப்பட்ட தகவல் தான், எதுவுமே நாங்கள் தப்பாக எழுதலை, இது அரசியலுக்காக எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. அப்போ இந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது ரத்து செய்யப்பட்டு, ஆனால் அதே மண்டபத்தில் அதே நபர்களோட அந்த புத்தக ஆசிரியரோட வேறு ஒரு நிகழ்ச்சி ஆளுநர் ரவி அவர்கள் நடத்துகிறார். இப்படி தான் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியை இந்த கிராம மக்கள்லாம் சேர்ந்து இப்படி எதிர்ப்பு தெரிவித்து இல்லாமாக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க சாதி இவ்வளோ இருக்குது, சப்காஸ்ட் இவ்வளோ இருக்குது, இவ்வளவு பிரிவினைகள் இருக்குது அப்படின்ற தனது வன்மத்தை கக்கியிருக்கிறாரா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு எழாமல் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியில் இவர் என்ன பேசுகிறாரு, 75 வருஷம் ஆகியும் இன்னும் இந்த சாதி பிரிவினை இருக்குது, இது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா பிரிட்டிஷ்காரவங்க டிவைட் அண்ட் ரூல் பண்ணாங்க. அதே மாதிரி தான் பிரிட்டிஷ் ஆட்சி முடிஞ்ச பிறகு, சுதந்திரம் வாங்கின பிறகு வந்த ஆட்சியாளர்களும் டிவைட் அண்ட் ரூல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாரு. அப்போது சுதந்திரத்திற்கு பின்பு தமிழ்நாட்டை ஆண்ட காமராசர் ஆட்சியும் திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் எல்லா ஆட்சியுமே இங்கே டிவைட் அண்ட் ரூல் தான் பண்ணியிருக்கிறாங்க, சாதி பிரிவினைகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இவர் வைக்கிறாரு. ஆளுங்கட்சிகள் மீது இவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை எல்லாம் இன்னொரு பக்கம் வச்சிடலாம். ஆனால் இவர் அந்த சிவகங்கை மாவட்ட மக்களையே கொச்சைப்படுத்துறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சிவகங்கை மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரிட்டிஷுக்கு எதிராக போராடியவர்கள். அந்த அளவுக்கு அவங்களுடைய வீர தீரமாக வேலு நாச்சியார் அவர்கள் தலைமையாக இருக்கட்டும், மருது சகோதரர் அவர்கள் தலைமையாக இருக்கட்டும், சுற்றி இருக்கக்கூடிய பாளையக்காரர்களாக இருக்கட்டும், எல்லோருமே மிக வீரமாக உயிரை பணையம் வைத்து பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போராடினாங்க. அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து பிரிட்டிஷ்காரங்களை உருவாக்கின சாதியை நீங்கள் பின்பற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது தானங்க இவருடைய பேச்சு அமர்ந்திருக்கு. ஏன்னா அந்த மக்கள் பிரிட்டிஷை எதிர்த்தாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, பிரிட்டிஷ் உருவாக்கிய சாதி பிரிவினைக்கு ஆளாகிட்டாங்க அப்படின்றாரு. அப்போ அந்த மக்களை பிரிட்டிஷ்காரர்களுடைய பேச்சால் மயங்கி சாதிகளை தங்களுக்குள் உருவாக்கிக்கிட்டாங்க அப்படின்றதான இவருடைய பேச்சா இருக்கு. அப்போ இதை விட சிவகங்கை மாவட்ட மக்களை கொச்சைப்படுத்த முடியுமா? அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டார மக்களை கொச்சைப்படுத்த முடியுமா? அப்போ இவர் எந்த அளவுக்கு பிரிட்டிஷ்காரர்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துறாரு அப்படின்றதுக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? ஏன்னா இவர் அந்த பேச்சில் மிக தெளிவாக சாதி பெயரை குறிப்பிட்டே சொல்றாரு. நான் சாதி பெயரை குறிப்பிட விரும்பல, 2 சாதி பெயரை சொல்லி இவர் என்ன சொல்றாருன்னா, பல வருடங்களாக இவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, பல வருடங்களாக இந்த நிலத்திற்கும் கோயிலுக்கும் இவங்க வந்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள உள்ள பிரிவினை யார் உருவாக்கினா, பிரிட்டிஷ்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்ப திரும்ப பதிவு பண்ணியிருக்கிறார். அப்ப இவருடைய பேச்சு என்பது முழுக்க முழுக்க அந்த மக்களை கொச்சைப்படுத்துவதாக தான் இருக்கு. அது மட்டுமல்ல, இவர் பிரிட்டிஷ்காரங்களை மட்டும் ஒரு பக்கம் பேசல, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, வட இந்தியாவில் கில்ஜிக்கள் வந்து கோயில்களை எல்லாம் இடிச்சு நொறுக்குனாங்க, அந்த சமயத்தில் பாண்டியன் மண் வட இந்தியாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சிவன் சிலையை கொண்டு வந்து தென்காசியில வந்து ஒரு கோயிலை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்ப இதெல்லாம் எதற்காக இவர் பேசுறாரு? 2 விஷயம். ஒன்று, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமும் வட இந்தியாவுடைய கலாச்சாரமும் ஒன்று தான், ரெண்டுமே பின்னி பிணைந்தது தான். பாருங்க, வட இந்தியாவில் ஒரு பிரச்சனை என்றவுடன்
தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மன்னன் போய் சிவன் சிலை எடுத்துட்டு வந்து இங்கே வந்து உருவாக்குறார். அப்ப 2 பேருக்குமே பின்னி பிழைந்த கலாச்சாரம் தான் இருக்கு அப்படின்றதை நிறுவ முயல்கிறார். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ்காரர்களையும் கில்ஜியும் இங்கே கொண்டு வருவதற்கு மெயினான காரணம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பிரிட்டிஷ் என்பதன் மூலமாக கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும், கில்ஜி என்பதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு எதிராகவும் ஒரு வன்முறை பேச்சை இவர் உருவாக்க நினைக்கிறார். மத பிரிவினையை உருவாக்க நினைக்கிறார். இவருடைய பேச்சு முழுக்க சாதி பிரிவினை நமக்கு இருக்கக்கூடாது, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் என்று பேசுகிறார். அப்படின்னா ஏன் மத பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேச மாட்டாரு? ஏன்னா பாஜக காரங்க அப்படி பேச மாட்டாங்க. அப்ப திட்டமிட்டு ஒரு பக்கம் சாதிகளை வந்து மையப்படுத்தி அதை பாஜக பக்கம் இழுக்கிறதுக்கான பிளானும், இன்னொரு பக்கம் மத பிரிவினையை உருவாக்கக்கூடிய வேலையிலும் ரவி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்றத அவருடைய பேச்சின் மூலமாகவே நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது. இது மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகவும் அதே நிகழ்ச்சியில் ஒரு வன்மத்தை கக்கியிருக்கிறார். கடைசி என்ன சொல்றாரு, நம்மளுடைய பக்தியை வந்து அறிவியலோட ஒப்பிட்டு நம்மளை மட்டுப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, மூட நம்பிக்கைன்றாங்க. அது மட்டுமல்ல, நம்மளுடைய மதத்தை டெங்கு மலேரியாவோட ஒப்பிட்டு பேசக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும் திமுகவுடைய ஆட்சிக்கு எதிராகவும் அந்த மக்களை திசை திருப்பக்கூடிய வேளையில் ஆளுநர் ரவி அவர்கள் ஈடுபடுறாரு. இருப்பது அரசியல் சார்ந்த பதவி அல்ல, அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த ஒரு பதவி. அந்த பதவியில் இருந்து கொண்டு மாண்பை குலைக்கும் விதமாக யாரிடம் இவர் சம்பளம் வாங்குறாரோ அவருக்கு எதிராகவே பேசுகிறார். அந்த மக்களிடையே பிரிவினையை உருவாக்கக்கூடிய வகையில் இவர் பேசுகிறார். அந்த மக்களே நீங்க வராதீங்க, இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணுங்க என்று சொல்லியும் இவர் போய் அந்த நிகழ்ச்சியை போய் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை நடத்துறார். ஒரு பேனரை மட்டும் மாத்துறார். அந்த பேனரை அந்த மக்கள் தான் ஓட விட்டுருக்காங்க. இல்லைன்னா அந்த புத்தக வெளியீட்டு விழாவே இவர் நடத்தியிருப்பாரு. அந்த மக்களுடைய எதிர்ப்பினால தான் இன்னைக்கு ஆளுநர் ரவி பேனரை மாற்றிக்கொண்டு ரத்து செய்து விட்டு வேற ஒரு நிகழ்ச்சியில பேசிக்கொண்டு அந்த மக்களுடைய எதிர்ப்பை தாங்க முடியாம தான் சாதி இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். சரி, அந்த சாதி எவ்வளவு இருக்கு? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்கிற மாதிரிலாம் அதிகமான சாதினா இல்லைங்க. இவருடைய சொந்த மாநிலமான பீகாரில் பார்த்தீங்கன்னா 214 சாதிகள் இருப்பதாக சாதிவாரி சர்வேயை நிதிஷ்குமார் எடுத்தார்ல, அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வெறும் 160 சாதிகள் தான். அதுவே சாதி கொடுமைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்கள்னு போயிட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுடைய ரிப்போர்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் பட்டியலில் கீழே. அதே போல் கிரைம் அகேன்ஸ்ட் எஸ்சி மக்கள், அதாவது பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக சாதி கொடுமைகள் இருக்கிற சாதி கொடுமையில் என்ன 2 சாதிகளுக்கு இடையே நடக்குது அப்படின்னாவே அது ஒன்று கண்டிப்பாக பட்டியல் சமூக மக்களாக தான் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க தான் அவங்க மீது தாக்குதல் நடத்துபவர்களாக இருப்பாங்க. இதான் காலகாலமாக நடந்து வருது. அந்த சாதி கொடுமையை சந்திக்கக்கூடிய அந்த பட்டியலையுமே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் 55.6% இருக்குது. இவருடைய சொந்த மாநிலமான பீகார் 39.5%, மத்திய பிரதேசம் 46.7% இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 7.9% தான். அப்போ இவர் சொல்வதை போல தமிழ்நாட்டில் அதிகமான சாதிகளோ உட்சாதிகளோ கிடையாது, அதே போல் அதிகமான சாதி கொடுமைகளும் கிடையாது அப்படின்றத ஒன்றிய அரசு மோடி அரசுடைய டேட்டா வச்சு நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ ஏன் இந்த அளவுக்கு இவர் இப்படிப்பட்ட ஒரு இமேஜை தமிழ்நாட்டின் மீது ஏற்படுத்த நினைக்கிறார் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு விஷயத்தை பண்ணணும், அது போக சாதிகளை பிரித்து சாதிகளை ஒவ்வொரு சாதிகளாக பாஜகவுக்கு ஆதரவாக சக்திகளாக மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் மட்டும்தான் இவருக்கு இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. இப்படி தான் மீனவ கிராமத்தில் இறங்கி இதே போல பேச்சுக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு முதல் அடியாக முத்தாய்ப்பாக சிவகையுடைய 192 கிராம மக்களும் 4 நாட்டார்களை சேர்ந்த இந்த 192 கிராம மக்களும் சரியான ஆப்பை ஆளுநர் ரவி அவர்களுக்கு சரியான பாடத்தை போட்டிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியவே ரத்து பண்ண வச்சிருக்கிறாங்க. வேறு பேனரில், அதுவும் சமூக நல்லிணக்கம் அப்படின்ற பேனரில் நடத்த வச்சாங்க தெரியுமா? அந்த மக்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம ஒரு சல்யூட்டே வைக்கலாம். ஆளுநர் ரவி அவர்கள்ட்ட நம்ம திரும்ப வைக்கக்கூடிய கோரிக்கை அதுதான். நீங்கள் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பாஜக கட்சிக்காரனா வந்து பேசிக்கிங்க, ஆனால் அரசியப்பு சட்ட பதவியில் இருக்கக்கூடிய அந்த ஆளுநர் பதவியில் இருந்துக்கிட்டு பிரிட்டிஷ்காரங்களை காட்டி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு விஷத்தை பரப்புவதும், கில்ஜிகளை காட்டி இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு விஷத்தை பரப்புவதும், சிவகங்கை மாவட்ட மக்களையே வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுவதும், சாதியே வந்து பிரிட்டிஷ்காரனை உருவாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பார்ப்பனர்களை காப்பாற்றக்கூடிய வேலையில் ஈடுபதையும் இங்கே வச்சுக்கிறாதீங்க. இது தமிழ்நாடு. இங்கே நீங்கள் என்ன பேசினாலும் எடுபடாது. ஆனாலும் அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறேன் அப்படின்னா, இது போன்ற சாதி பதற்ற நிலையை உருவாக்கக்கூடிய ப்ரோக்ராமில் ஆளுநர் ரவி அவர்கள் கலந்து கொள்கிறார் அப்படின்றப்ப இதை முன்கூட்டியே உளவுத்துறை கணித்து இந்த ப்ரோக்ராமில் அரசே ரத்து பண்ணணும். மக்கள் வந்து போராடி ரத்து செய்வதை காட்டிலும் அரசே இது போன்ற நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற ஒரு தடையை ஆளுநருக்கு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் நான் இங்கே வச்சுக்கிறேன். நன்றி.